அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நோக்கி கர்த்தர் ஒரு வார்த்தையை வேத புஸ்தகத்திலிருந்து அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை அனுப்புகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். I will not leave as an orphan, I will come to you. நான் வருவேன், திக்கற்றவர்களாக விட மாட்டேன். தமிழிலே திக்கற்றவர்கள், ஆங்கிலத்திலே ஆர்ஃபன்ஸ். திக்கற்றவர்கள் என்றால் கைவிடப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், இளைத்து போனவர்கள், களைத்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள், வயோதிபர்கள், விதவைகள், அனாதைகள், யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துக்கு வருவேன். ஆனால் அவர் இதை சொன்னதற்கு பிற்பாடு ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னவென்றால், இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு செல்கிறார். 120 பேர், 12 அப்போஸ்தலர்களும் 120 பேரும் மேலறையிலே அப்பர் ரூமிலே உட்கார்ந்திருக்கிறார். என்ன செய்வது? அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், துயரத்திலே உட்கார்ந்திருக்கிறவர்கள். இயேசு இருக்கும்போது எல்லாம் இருந்தது. என்ன செய்வது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? நான் என்ன செய்ய போறேன் தெரியல, ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. அப்படிதானே உட்கார்ந்துருக்கீங்க? உங்க ஃபேமிலியில, தனிப்பட்ட வாழ்க்கையில, வியாபாரத்துல, ஊழியத்துல நடந்தது என்ன? திடீரென்று அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினார். தேற்றரவால நிரப்பினார். சொன்னார் இல்ல, நான் வருவேன். பிதாவின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் 120 பேரை வந்து நிரப்பினார். மாபெரும் எழுப்புதல். திக்கற்றவர்களுக்கு தேற்றரவாளன். இந்த வார்த்தை நீங்க குறிச்சு வச்சீங்க. திக்கற்றவர்களுக்கு அவர் தேற்றரவாளன், கம்ஃபர்டர். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? சிச்சுவேஷன் என்ன? சூழ்நிலை. உட்கார்ந்து இருக்கிற வீடு, உங்க கார், உங்க கம்பெனி, உங்க ஸ்கூல், உங்க காலேஜ், உங்க வீடு, எங்க உட்கார்ந்துருக்கீங்க? இப்போ இதே நேரம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரம் உங்களை கம்ஃபர்டர் வந்து கம்ஃபர்ட் பண்றார், தேற்றுகிறார். தேற்றரவாளன் உங்களை தேற்றுகிறார். நீ அனாதை அல்ல, நான் உன்னிடத்திற்கு வருவேன் என்று சொன்னாரே, இப்போது அவர் உன்னிடத்திற்கு வருகிறார். உங்கள் எதிர்காலம் வாட் இஸ் நெக்ஸ்ட் கேட்டீங்கல்ல, அவர் தான் உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க போகிறீர்கள். வியாதிகள் மறையும், கஷ்டங்கள் மறையும். முடிந்தது என்று சொன்னீர்களே, இல்லை, துவங்குகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேள்விக்குறியோடு இருந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கு. நீங்க வந்து அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை பண்ணுங்க. யாரெல்லாம் திக்கற்று நான் திசை தெரியாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன், ஒரு அடி கூட முன்னேறி போக முடியவில்லை என்று சொல்லுகிறார்களோ, இன்று ஒரு அற்புதத்தின் நாளாய் இவர்களுக்கு மாறும். இன்று துவங்குகிற காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும். நீர் சொன்னதை சொன்னேன், நீர் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.